ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 137. இதில் தேவயானி என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அசுர ராஜனான விருஷபர்வனின் மகளான சர்மிஷ்டாவும் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரின் மகளான தேவயானியும் ஆயிரக்கணக்கான தோழியர்கள் புடைசூழ அரண்மனை பூந்தோட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தார்கள். அந்த தோட்டம் முழுவதும் தாமரை மலர்கள் மலர்ந்து காணப்பட்டன. பூ மலர்களும் பல மரங்களும் நிறைந்து காணப்பட்ட அந்த தோப்பு இனிய குரலோசை எழுப்பும் பறவைகளும் தேனீக்களும் வாழும் இடமாக இருந்தது. நீர் நிலை ஒன்றின் கரை அருகில் வந்த அந்த இளம் மங்கையர்கள் அந்த நீர் நிலையில் நீராடி மகிழ விரும்பினார்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை கரையில் களைந்து வைத்துவிட்டு நீரில் இறங்கி ஒருவர் மேல் ஒருவர் நீரை வாரி இறைத்து விளையாட ஆரம்பித்தார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் திடீரென சிவபெருமான் பார்வதியுடன் தன்னுடைய வாகனமான எருதின் மேல் அமர்ந்து அவர்களை கடந்து செல்வதை அவர்கள் காண நேரிட்டது. ஆடையில்லா நிலையில் இருந்த அவர்கள் வெட்கம் மேலிட கரைக்கு ஏறி அவசரமாக தங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். சர்மிஷ்டா தவறுதலாக அவசரத்தில் தேவயானியின் ஆடையை அணிந்து கொண்டு விட்டாள். இதனால் கோபம் கொண்ட தேவயானி, இந்த பணிப்பெண் சர்மிஷ்டாவின் செயலை பாருங்கள், யாகத்திற்கு என வைக்கப்பட்டு இருந்த நெய்யை நாய் கவர்ந்து செல்வதைப் போல எல்லா ஆச்சார விதிமுறைகளை மீறி என்னுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு விட்டால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனும் அவரின் முகமென கருதப்படும் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். இந்த பெண்ணின் தந்தை அசுரகுலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எங்களுடைய சீடராவார். தாழ் நிலையில் உள்ளோர் வேத ஞானத்திற்கு பொறுப்பு எடுத்து இருப்பதைப் போல இவள் என்னுடைய ஆடைகளை அணிந்து இருக்கின்றாள் என வேகமாக பேசினாள். இப்படிப்பட்ட கொடூரமான வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட சர்மிஷ்டா கோபத்துடன் பாம்பு போல பெருமூச்சு விட்டு கொண்டு பற்களால் கீழ் உதட்டை கடித்தவாறு, ஓ பிச்சைக்காரியே, உன் நிலை உனக்கு தெரியவில்லை, தேவையில்லாமல் ஏன் இவ்வளவு பேசுகின்றாய்? காக்கைகள் போல் உங்கள் பிழைப்பிற்கு எங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடப்பவர்கள் அல்லவா நீங்கள் என கூறியவாறு தேவயானின் ஆடைகளை பறித்து கொண்டு அவளை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு சென்று விட்டாள். இதற்கு இடையில் வேட்டையாடுவதில் ஈடுபட்டு இருந்த யயாதி மன்னன் தன்னுடைய தாகம் தீர்க்க அந்த கிணற்றை அணுகிய போது அதில் தேவயானியை கண்டான். ஆடையற்ற நிலையில் தேவயானியை கண்ட யயாதி அவளுக்கு தனது மேலாடையை அளித்து அவளுக்கு தன் கரத்தை கொடுத்து கை தூக்கி விட்டான். அன்பும் பாசமும் கூடிய குரலில் தேவயானி மன்னன் யயாதியிடம், ஓ, என் கரம் பற்றியதால் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு உள்ளீர்கள். இந்த உறவு தெய்வ செயலால் நிகழ்ந்தது. பிருகஸ்பதியின் மகனான கசனை முன்பு நான் சபித்ததால் பதிலாக அவனும் நான் ஒரு பிராமணரை கணவனாக அடைய மாட்டேன் என சாபமிட்டான். அதனால் ஒரு பிராமணருக்கு மனைவியாகும் சாத்தியம் எனக்கு இல்லை என கூறினாள். சாஸ்திரங்களுக்கு முரண்பட்டது இந்த திருமணம் என யயாதி உணர்ந்தாலும் விதியின் செயல் என்பதாலும் தேவயானியின் அழகால் கவரப்பட்டதாலும் அவர் தேவயானியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் யயாதி தன் இருப்பிடம் திரும்ப தன் வீடு திரும்பிய தேவயானி அழுகையுடன் தனது தந்தை சுக்ராச்சாரியிடம் நடந்ததையெல்லாம் விவரித்தால். இதை கேட்ட சுக்ராச்சாரியார் மனம் வருந்தி தனது புரோகித தொழிலை வெறுத்து தன் மகளுடன் தன் வீட்டை விட்டு நீங்கிவிட்டார். நடந்தது அனைத்தையும் கேள்விப்பட்ட மன்னன் விருஷபர்வன் தனது குருவான சுக்ராச்சாரியின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி அவரின் கடுக்கோபத்தை தணித்தார்.
தன்னுடைய கோபம் தணிந்தாலும் சுக்கராச்சாரியார் விருஷபர்வனிடம் தன்னுடைய மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற கூறினார். இப்பொழுது தேவயானியும், ஓ, என் தந்தையின் உத்தரவுப்படி நான் திருமணம் செய்து கொள்ளும்போது இந்த சர்மிஷ்டா தனது தோழிகளுடன் எனக்கு பணிப்பெண்ணாக என்னுடன் வர வேண்டும் என தனது விருப்பத்தை கூறினாள். சுக்கராச்சாரியரை அதிருப்தி செய்ய விரும்பாத விருஷபர்வனும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். பின்னர் சுக்கராச்சாரியார் தேவயானியை யயாதிக்கு மணமுடித்து வைத்து சர்மிஷ்டாவை அவளுடன் அனுப்பி வைக்கையில், ஓ அரசே, இந்த பெண் சர்மிஷ்டாவை உம்முடன் உமது படுக்கையில் படுக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என எச்சரித்து அனுப்பினார். யது, துர்வசு என்ற இரு புத்திரருக்கு தாயாக தேவயானி இருப்பதைக் கண்ட சர்மிஷ்டா தானும் மகனை பெற விரும்பி கருத்தரிக்க உரிய காலத்தில் மன்னன் யயாதியிடம் தனக்கும் ஒரு மகனை தரும்படி தனிமையில் வேண்டிக் கொண்டாள். இப்பொழுது சுக்கராச்சாரியன் எச்சரிக்கை நினைவில் இருந்தாலும் தர்மத்தை நன்கு உணர்ந்திருந்த மன்னன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். இவ்வாறாக துருகியு, அணு, பூரு என்ற 3 புத்திரர்களை சர்மிஷ்டா பெற்றெடுத்தாள். இப்பொழுது இந்த உண்மையை ஒரு நாள் அறிய வந்த தேவயானி கடும் கோபம் கொண்டு தனது தந்தையிடம் திரும்பினாள். சிற்றின்ப ஆசை அதிகம் கொண்ட யயாதி தன் பிரிய மனைவியை தொடர்ந்து சென்று இனிய வார்த்தைகளாலும் அவளுடைய பாதங்களை வருடியும் சமாதானப்படுத்த முயன்றும் முடியாமல் தோல்வி உற்றார். இப்பொழுது சுக்கராச்சாரியர் கோபத்துடன் கூறினார், ஓ பெண்ணாசை கொண்டவனே, பொய்யனே, மூடனே, மனிதர்களின் அழகை அளிக்கும் மூப்பு உன்னை உடனே அடையட்டும் என யயாதியை சாபமிட்டு விட்டார். இப்பொழுது யயாதியோ கூறினார், ஓ பிராமணரே, தங்கள் மகளுடன் என்னுடைய இச்சை இன்னும் பூர்த்தியாகவில்லையே என பரிதாபத்துடன் வேண்டினார். யயாதியிடம் இரக்கம் கொண்ட சுக்கராச்சாரியர், ஓ, தன் இளமையை மாற்றிக்கொள்ள சம்மதிக்கும் ஒருவருடன் உம்முடைய முதுமையை நீர் மாற்றிக்கொள்ளலாம் என தன்னுடைய சாபத்தை சற்று தளர்த்தினார். இப்பொழுது யயாதி தனது மூத்த மகன் யதுவை அணுகி தன் முதுமையை ஏற்று அவன் இளமையை சில காலம் தர வேண்டினார். யதுவோ உலக சுகத்தை அனுபவிக்காமல் துறவு இயலாது என கூறி அதற்கு மறுத்துவிட்டார். இவ்வாறே அவருடைய மற்ற புத்திரர்களான துருவசு, துருகியு, அணு என்ற 3வரும் இளமை நிலையானது என்றெண்ணி தங்களது தந்தையின் வேண்டுகோளை நிராகரித்து விட்டார்கள். இறுதியாக யயாதி தனது கடைசி புத்திரனான பூர்வை வேண்ட தன் தந்தையின் உத்தரவை நிறைவேற்ற மறுப்பவன் தந்தையின் மலத்திற்கு ஒப்பானவன் என கூறி தன்னுடைய இளமையை அவருக்கு அளித்து அவருடைய முதுமையை தான் பெற்று கொண்டான். தன்னுடைய மகனிடம் இருந்து பெற்ற இளமையை கொண்டு தன்னுடைய சிற்றின்ப ஆசைகளை எல்லாவற்றையும் தடை ஏதுமின்றி யயாதி அனுபவிக்கலானார். முழு உலகத்திற்கும் மன்னன் ஆன அவர் உலக சுகத்தை இடையூறு ஏதுமின்றி அனுபவித்தார். அவருடைய பிரிய மனைவி தேவயானி தனது மனம், சொல், உடல் ஆகியவற்றால் தனது கணவனுக்கு அதிக ஆனந்தத்தை அளித்து வந்தாள். இவ்வாறாக யயாதி மன்னன் உலக சுகங்களில் அவர் மூழ்கி இருந்த போதிலும் சர்வ தேவ மயமும் சர்வ வேத மயமுமான யக்ய புருஷரான பகவான் ஸ்ரீஹரியை யாகங்களாலும் தட்சணையாலும் அவர் வழிபட்டார். பரம புருஷ பகவானை ஆசைகள் அற்றவராக அவர் வழிபட்டார். இப்பொழுது மன்னர் யயாதி இந்த உலகம் முழுவதற்கும் மன்னராக இருந்த போதிலும் தன்னுடைய மனதையும் ஐம்புலன்களையும் தன் வசம் இருந்த உலக சுகத்தை அனுபவிப்பதில் 1000 வருடங்கள் ஈடுபடுத்தியும் அவரால் திருப்தி அடைய முடிய கிடையாது. இப்படியாக இருக்கையில் காலப்போக்கில் சிற்றின்ப சுகத்திலும் அதன் தீய விளைவுகளிலும் திருப்தி அடையாத யயாதி தனது மனைவி தேவயானியை அழைத்து தங்கள் வாழ்வையை 2 ஆடுகளின் வாழ்க்கையாக ஓமித்து கதை கூறினார். ஓ, தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக உணவை தேடிக்கொண்டு காட்டில் அலைந்து திரிந்து
கொண்டிருந்த ஆண் ஆடு ஒன்று கர்ம வினைவுகளின் ஆதிக்கத்தால் பெண் ஆடு ஒன்று கிணற்றில் விழுந்து கிடப்பதை தற்செயலாக கண்டுவிட்டது. சிற்றின்ப இச்சை கொண்ட அந்த ஆண் ஆடு தனது கொம்புகளின் முனையால் கிணற்றின் விளிம்பில் மண்ணை தோண்டி அந்த பெண்ணாடு வெளியேற வழி செய்துவிட்டது. கிணற்றில் இருந்து வெளியேறிய அந்த பெண்ணாடு அந்த அழகிய ஆணாட்டை தன் துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பியது. இதனை கண்ட வேறு பல பெண்ணாடுகளும் அந்த ஆண் ஆட்டின் அழகிய தேக அமைப்பில் மயங்கி அதனை தங்கள் துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பின. இவ்வாறாக பல பெண் ஆடுகளால் கவரப்பட்ட அந்த ஆண் ஆடு சிற்றின்ப ஆசை என்னும் பேய் பிடித்து தன் உணர்வை மறந்ததாக காம சுகத்தில் மூழ்கிவிட்டது. ஆண் ஆட்டின் இந்த செயலை பொறுத்து கொள்ள இயலாத கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் ஆடு துக்கம் அடைந்து இந்த ஆண் ஆட்டை விட்டு நீங்கி தன்னுடைய முந்தைய பாதுகாவலனை அடைந்தது. பெண் ஆட்டிற்கு கீழ்ப்படிந்த அந்த ஆண் ஆடு இதனால் மிகவும் வருத்தமடைந்து அந்த பெண் ஆட்டை பின்தொடர்ந்து அதனை புகழ்ந்து திருப்தி செய்ய முயன்றும் பலன் இல்லாமல் போயிற்று. இப்பொழுது அந்த பெண் ஆடு ஒரு பிராமணரை தஞ்சம் அடைந்தது. ஆண் ஆட்டின் மீது கோபம் கொண்ட அந்த பிராமணர் அதன் தொங்கும் விரைகளை துண்டித்து விட்டார். ஆண் ஆட்டின் வேண்டுகோளுக்கு இணங்க பின் தனது யோக சக்தியால் அந்த விரைகளை அவர் மீண்டும் இணைத்து விட்டார். மறுபடியும் தனது ஆண்மையை பெற்ற அந்த ஆண் ஆடு கோபம் கொண்டு திரும்பிய பெண் ஆட்டுடன் சுகத்தை தொடர்ந்து அனுபவித்தது. பல்லாண்டு காலம் இவ்வாறு அனுபவித்தும் இன்றும் வரை அது முழு திருப்தி அடையவில்லை. இவ்வாறாக தங்கள் வரலாற்றை கதையாக கூறிய யயாதி தேவயானியிடம், ஓ பிரிய மனைவியே, நான் அந்த ஆண் ஆட்டை போன்றவன். உன்னுடைய அழகால் கவரப்பட்டு உன்னுடைய மாயையில் மூழ்கி இன்று வரை தன் உணர்வு பாதை மறந்து நிற்கின்றேன். அரிசி, மற்ற உணவு தானியங்கள், தங்கம், விலங்குகள், பெண்கள் என இவை அனைத்தும் போதுமான அளவுக்கு இருந்தாலும் சிற்றின்ப ஆசை பெருகியவனுக்கு மனம் திருப்தி இருக்காது. அவனை எதுவுமே திருப்தி செய்யாது. நெருப்பில் ஊற்றப்படும் நெய் அந்த நெருப்பை குறைக்காது, மாறாக நெருப்பை அதிகப்படுத்தும். அதுபோல காம இச்சைகளை அனுபவிப்பதால் காம இச்சை கொண்டவர்களின் காமம் சிறிதும் குறைவது கிடையாது, மாறாக அதிகப்பட்டுவிடும். உலக சுகத்தில் அளவுக்கு அதிகமாக மூழ்கியவர்களால் புலன் இன்பத்தை விடுவது கடினம். முதுமையால் தளர்ந்த நிலையை அடைந்தாலும் கூட புலன் இன்பத்திற்கான இத்தகைய ஆசைகள் நீங்காது. எல்லா இன்னல்களுக்கும் காரணமான திருப்திப்படுத்த இயலாத இத்தகைய ஆசைகளை, மகிழ்ச்சியை விரும்பும் ஒருவன் துறக்க வேண்டும். புலன்கள் மிக மிக வலிமையானவை என்பதால் கற்றறிந்த வித்துவானும் கூட சஞ்சலம் அடையக்கூடும். ஆகையால் ஒருவர் தன் தாயுடனோ சகோதரியுடனோ அல்லது சொந்த மகள் உடனோ கூட ஒரே ஆசனத்தில் அமரக்கூடாது. 1000 ஆண்டுகள் முழுமையாக இந்த சுகத்தை அனுபவித்து விட்டேன். இருந்தும் இந்த சுகத்தை அனுபவிப்பதில் உள்ள ஆசை பெருகிக்கொண்டே போகின்றது. ஆகையால் இந்த ஆசைகள் அனைத்தையும் துறந்து முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானம் செய்வேனாக. மனதின் இருமைகளில் இருந்தும் பொய் அகங்காரத்தில் இருந்தும் விடுபட்டவனாக வன விலங்குகளுடன் வனத்தில் சஞ்சரிப்பேனாக. இந்த வாழ்க்கையிலும் எதிர்காலத்திலும் ஒருவன் அனுபவிக்கும் உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதையும், இத்தகைய விஷயங்களை புத்திசாலி அனுபவிக்கவோ அல்லது நினைக்கவோ கூட கூடாது என்பதை உணர்ந்தவனே ஆத்ம உணர்வு பெற்றவன் ஆவான். தன்னை உணர்ந்த இத்தகைய ஆத்மாக்கள் ஒருவனின் தொடர்ந்த ஜட உலக இருப்பிற்கும் ஆத்ம நாசத்திற்கும் ஜட உலக இன்பங்களே மூலக்காரணம் என்பதை நன்கு அறிவார்கள். இவ்வாறாக உலக ஆசைகள் அனைத்தில் இருந்தும் விடுபட்ட யயாதி தன்னுடைய கடைசி புத்திரனான பூர்வை அழைத்து அவன் அளித்த இளமை மறுபடியும் அவனிடமே திரும்ப கொடுத்துவிட்டு தான் அவனிடம் கொடுத்திருந்த தன்னுடைய முதுமையை திரும்ப பெற்று கொண்டு விட்டார். தன்னுடைய பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய புத்திரருக்கு முறையாக
பிரித்து அளித்தார். பின்னர் சிறகுகள் முளைத்தவுடன் கூட்டை விட்டு பறந்து செல்லும் பறவை போல பல ஆண்டுகள் மனம் உட்பட 6 புலன்களில் விஷய சுகத்தில் மூழ்கி பழக்கப்பட்டிருந்த யயாதி நொடியில் அவற்றை தொடர்ந்து சென்று விட்டார். பரமபுருஷரான வாசுதேவன் இடம் அவர் முழுமையாக சரண் அடைந்ததால் ஜட கலங்கங்கள் இருந்து அவர் விடுபட்டார். தான் பெற்ற தன் உணர்வால் அவரால் பகவான் வாசுதேவன் மீது மனதை பதிக்க முடிந்தது. இறுதியாக பகவான் கிருஷ்ணன் சகா என்ற நிலையும் அவரால் அடைய முடிந்தது. தனது கணவன் தன்னிடம் வேடிக்கையாக கூறிய கதை உண்மையில் தன்னை தன் உண்மையான ஆதார நிலைக்கு விழித்தியலச் செய்வதற்கே என்பதை தேவயானி புரிந்து கொண்டு விட்டால் தன்னுடைய கணவன், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உடனான உலக ரீதியிலான சகவாசம் வழிப்போக்கர்கள் தங்கும் விடுதியில் உள்ள பயணிகளின் நிரந்தரமற்ற சகவாசத்திற்கு ஒப்பானது என்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். சமூகம், நட்பு மற்றும் அன்பு ஆகியவளால் உண்டாகும் உறவு முறைகள் பகவான் கிருஷ்ணரின் மாயையால் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் அவை கனவில் உருவாக்கப்படுவதற்கு சமம் என்பதையும் அவள் உணர்ந்து கொண்டாள். பகவான் கிருஷ்ணரின் கருணையால் தேவயானி ஜட உலகில் உள்ள அவளுடைய பொய்யான இந்த நிலையை கை விட்டுவிட்டால் பகவான் கிருஷ்ணரிடம் மனதை முழுமையாக பதித்து ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரங்களில் இருந்து விடுபட்டால். தேவயானி மற்றும் யயாதி இவர்களின் இந்த வாழ்க்கை வரலாறு பகவத்கீதை பதம் 3.34 கூறப்படும் புலன்கள் மற்றும் புலனுகொச்சி பொருட்களின் மீதான வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. இந்த வெறுப்புகளுக்கு ஒருவன் அடிமையாகி விடக்கூடாது. ஏனென்றால் தன் உணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும் என்ற கருத்துக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.